என்னுடைய பெயர் நேசமணி ராஜேந்திரன், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்தவன். என்னுடைய பெயர் கிரேஸ். நான் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து வரேன். ஒரு 5 மாதத்திற்கு முன்பாக எனக்கு பீரியடிக்கலா செக் பண்ண வேண்டி இருக்குது. அப்போ என்னுடைய மனைவிக்கும் கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு சொல்ல பொழுது அவங்களுக்கும் ப்ரெஷரு சுகர் செக் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. சுகர் 400க்கு மேலே போயிடுச்சு, ப்ரெஷர் 180க்கு மேலே இருக்குது. அப்போ ரொம்ப அதிர்ச்சியில் நான் பிரதர் ஜாஷ்வா அவர்களை சந்தித்தேன். அவர்கள் சொன்னாங்க, அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் உடனே அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சென்டருக்கு நாங்கள் 2 பேரும் வாலண்டியராக நாங்கள் இந்த காரியத்தை பார்க்கலான்னு சொல்லி வந்தோம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எங்களுக்கு நல்ல டீல் பண்ணாங்க, உதவி செஞ்சாங்க. நம்ம ரிசோர்ஸ் சென்டர்லேருந்து சிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. எப்படி காய்கறி எல்லாம் வதக்கணும் ஆயில் இல்லாமல் அப்படின்னு சொல்லி அவங்க நீட்டாக செஞ்சு காட்டினாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. அது நல்லா டேஸ்டியாகவும் இருந்தது, நல்லா அழகாக செஞ்சாங்க. ஆயில் இல்லாமல், உரப்பு இல்லாமல், தேவையில்லாமல், நம்ம மசாலா அதிகமாக இல்லாமல் சிம்பிளாக செஞ்சு கொடுத்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமானது. அதோடு கூட இந்த காய்கறி சேலடு சாப்பிடுங்க அதிகமானு சொன்னாங்க. அந்த காய்கறி சேலடும் நாங்கள் அதிகமாக எடுக்க ஆரம்பித்தோம். ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுறோம். 250க்கு வந்துருச்சு. 400க்கு மேலே இருந்தது, 250க்கு வந்துருச்சு. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சரி, அப்படியே ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது ரொம்ப குறைஞ்சி கடைசியில ரொம்ப நார்மலுக்கு வந்துட்டுது. அவங்க சொன்னதை அப்படியே நாங்கள் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். அது எங்களுக்கு உண்மையிலேயே அது எல்லா மாத்திரை மருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு மேல அது எங்களுக்கு மிகவும் உதவியா இருந்தது. நான் அங்க ரெஸ்டரேஷன் சென்டர் போகும்போது அங்க டாக்டர் எங்களை பார்த்து நல்லா அட்வைஸ் பண்ணாங்க. அதாவது ஆயில் குறைச்சிக்கணும். அதே நேரம் சிஸ்டர்ஸ் எல்லாம் அனுப்புனாங்க வீட்டுக்கு. அவங்க மசாஜ் கொடுத்தாங்க. அப்புறம் காலையில மார்னிங் வாக்கிங் நல்லா வாக்கிங் போகணும் அது சொன்னாங்க. அடுத்து சன்லைட்ல நிக்கணும். அது மாதிரி நிறைய ஜூஸஸ் சொன்னாங்க. காலையில மார்னிங் டயபெட்டிக் ஜூஸ் எடுக்கணும். அது மாதிரி பிட்டர் கார்ட் ஜூஸ் வீக்லி ட்வைஸ் எடுக்கணும். மற்றபடி என்பி ஐட்டங்கள் எல்லாம் நல்லா குறைச்சிட்டு ஃப்ரூட்ஸு சாலட் சாப்பிட சொன்னாங்க. நல்லா சாலட் அது மாதிரி சாப்பிட்டோம். அது மாதிரி சாப்பாடு ரைஸை ரொம்ப குறைச்சிட்டு கம்பு, ராகி அந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய எடுத்துக்கிட்டோம். அடுத்து நாங்கள் ஒரு 1 வீக்ல நாங்கள் செக் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் நல்லா தெரிஞ்சுது. சிம்பிள் எக்ஸசைஸ் ஆஃப்டர் ஃபுட்டுக்கு அப்புறமெல்லாம் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அது எல்லாமே சொன்னாங்க. அதுக்கு மேலே மைண்டை நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கணும், எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு அது அட்வைஸ் பண்ணாங்க. அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணி வரும்போது எங்களுக்கு 1 வீக்லேயே நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுது. இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக பார்க்கும்போது ரெண்டுமே பிபி சுகர் ரெண்டுமே நார்மலாக இருக்குது. அதே மாதிரி எனக்கு வீட்டுக்கு அது எல்லாமே ப்ராக்டிக்கலாக அது செஞ்சு காட்டும்போது எனக்கு அது ஈஸியாக இருந்தது. எங்கேயோ கேட்டுட்டு போயிட்டு நம்ம செய்யறது வேற. ஆனால் அது வீட்லேயே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி எங்களுக்கு கொடுக்கும்போது அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவங்க அதே மாதிரி எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. புரியலன்னா கூட அதை திருப்பியும் அதை செஞ்சு காட்டி எல்லாமே இது பண்ணாங்க. ரொம்ப நல்லா ஈஸியாக இருந்தது. அவங்க நம்ம மறந்துட்டா கூட அவங்க ஃபோன் பண்ணி எல்லாத்தையுமே ஒரு ரிமைண்ட் பண்ணி அதை செஞ்சீங்களா, இதை செஞ்சிட்டீங்களா, மசாஜ் இது பண்ணிட்டீங்களா, காலையில் வாக்கிங் போனீங்களா, எல்லாமே கேட்பாங்க. டெய்லி கேட்டுட்டே இருப்பாங்க. அது ரொம்ப அவங்க சின்சியராக செஞ்சாங்க அது எல்லாமே. இது மாதிரி டயபெட்டிக் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, நம்ம தேவையில்லாம போய் மெடிசின்ஸ் அது இதுன்ட்டு போய் டாக்டர்கிட்ட போகாம நேச்சுரலா நம்ம இயற்கையாவே நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ்லயே நம்மளோட வாக்கிங் மற்ற எதுகள்லயே கியூர் பண்ணிடலான்னு சொல்லி மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்றது விரும்புகிறேன்.